வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால், மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் பார்த்தோமேனால் விஷம கருத்துக்களை பேசியதாக தற்பொழுது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 2 பள்ளிகளிலுமே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆன்மீக சிந்தனையுடைய கருத்துக்களை பேசுவதாக கூறி பள்ளிகளிடையே பார்த்தமேனால் மறுபிறவி, பாவ புண்ணியம் உள்ளிட்ட கருத்துக்களை பேசியதாக சர்ச்சை எழுந்தது. குறிப்பாக அசோக் நகர் பள்ளியில் பேசிய பொழுது அவர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த வீடியோ காட்சிகளானது கடந்த சில 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் பரவி தற்பொழுது மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கிறது. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணு அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து நேற்று இரவு ஒரு வீடியோவினை அவருடைய யூடியூப் இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இதில் நான் இது போன்ற ஒரு சமயத்தில் நேரடியாக வருவதுதான் உசிதமாக இருக்கும் என்று சொல்லி சரியாக 1 மணி 10 நிமிடங்களுக்கு சென்னை விமான நிலையம் வருவேன் என்றும் நேற்று அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் சென்னை விமான நிலையம் இறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவரை கைது செய்வதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருந்தனர். ஆனால் மகாவிஷ்ணு அவர்களை ரகசியமாக கீழ் ஃப்ளோர் முதல் தளத்திலிருந்தே அவரை கைது செய்து தற்பொழுது போலீசார் அவரை அழைத்து சென்றிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. துணை ஆய்வாளர் அறை அலுவலகம் ஆனது அடையாறில் இருக்கிறது. அங்கு வைத்து தற்பொழுது மகாவிஷ்ணு அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி பள்ளி ஆசிரியரை அவமானப்படுத்தியது தொடர்பாக மாற்றுத்திறனாளி சங்கங்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், அதே போன்று சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அவர்கள் இருவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறையை நோக்கியும் அதே போன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நோக்கியும் தொடர்ந்து கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தற்பொழுது அரசும் அதே போன்று போலீசாரும் எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. இவர்கள் மீது எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக தற்பொழுது பொதுமக்கள் மட்டுமின்றி மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பதிவிடுபவர்களும் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தற்பொழுது மகாவிஷ்ணு எங்கு இருக்கிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை இன்னும் போலீஸ் தரப்பில் வெளியிடப்படவில்லை. அவர் முதல் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரிலே கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனாலுமே கூட இந்த தகவலினை இன்னும் போலீசார் உறுதி செய்யப்படவில்லை. தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் ஊடகத்தினர் தொடர்ந்து காத்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் ஊடகத்தில் தெரியாமல் அவர்கள் தற்பொழுது மகாவிஷ்ணுவை அழைத்து செல்லியிருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை முடிந்ததற்கு பின்பு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவல் அல்லது நீதிமன்ற காவலிலோ எடுப்பதற்கான பணிகளை தற்பொழுது போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். போலீஸ் காவலில் எடுத்ததற்கு பின்பு அவர் புழல் மத்திய சிறைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதற்கான பணிகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மகாவிஷ்ணு மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட இருக்கிறது, அவர் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.